வணக்கம். இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்புச் செய்திகளை காணலாம். நாளை நடைபெறுகிறது முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தல். களம் காணும் 8 மத்திய அமைச்சர்கள். நயினார் நாகேந்திரன் மீதான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழகத்தில் ஒரே நாளில் அதிக அளவு மது விற்பனை. கடந்த 16ஆம் தேதி ரூ. 400 கோடிக்கும் மது விற்பனை. தேர்தலை முன்னிட்டு சிறப்பு ரயில். தாம்பரம் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் கோவை இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கம். நடப்பு IPL தொடர். குஜராத் டெல்லி இடையேயான போட்டி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி. நடப்பு IPL தொடர். பஞ்சாப் மும்பை அணிகள் இன்று மோதல். இனி விரிவான செய்திகளை காணலாம். நயினார் நாகேந்திரன் மீது அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்ய உத்தரவிடக் கோரிய வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணைக்கு வருகிறது. நெல்லை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்துள்ள நிலையில் நெல்லை தொகுதியில் சுயேட்சையாக போட்டியிடும் ராகவன் என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்துள்ள மனுவில் நெல்லை தொகுதி வாக்காளர்களுக்கு கொடுப்பதற்காக சென்னையிலிருந்து நெல்லை வரும் ரயிலில் ரூபாய் 4 கோடி கடத்தி வருவதாக வந்த தகவலின் அடிப்படையில் தாம்பரம் காவல்துறையினர் ரயிலை மறித்து பணத்தை பறிமுதல் செய்துள்ளனர். இந்த வழக்கில் பாஜக வேட்பாளர் நயினார் நாகேந்திரன் குற்றவாளியாக சேர்க்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் நெல்லை தொகுதி வேட்பாளர் பட்டியலிலிருந்து இந்த வழக்கில் சம்பந்தப்பட்டவர்களை நீக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்திற்கும் சட்டவிரோத பணப்பரிமாற்ற தடை சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்ய அமலாக்கத்துறைக்கும் கடந்த 9ஆம் தேதி மனு அளித்திருந்தனர். இந்த மனுவை தலைமை நீதிபதி SP கங்கா பூர்வாலா, நீதிபதி J சத்யநாராயண பிரசாத் ஆகியோர் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. பின்னர் இந்த வழக்கை இன்று நீதிபதிகள் விசாரிப்பதாக உத்தரவிட்டனர். தேர்தலை முன்னிட்டு பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக சிறப்பு ரயில் இயக்கப்பட உள்ளதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. நாடாளுமன்ற தேர்தலை முன்னிட்டு பயணிகள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்ல வசதியாக தாம்பரம் கன்னியாகுமரி சென்னை எழும்பூர் கோவை இடையே சிறப்பு ரயில் இயக்கப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. இந்நிலையில் தாம்பரத்தில் இருந்து இன்று மற்றும் 20ஆம் தேதிகளில் மாலை 4:45 மணிக்கு புறப்பட்டு செல்லும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை 4:40 மணிக்கு கன்னியாகுமரி சென்றடையும் என்றும் கன்னியாகுமரியிலிருந்து வரும் 19, 21 ஆகிய தேதிகளில் இரவு 8:30 மணிக்கு புறப்பட்டு வரும் அதிவிரைவு சிறப்பு ரயில் மறுநாள் காலை 9:20 மணிக்கு தாம்பரம் வந்தடையும் என்றும் தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. இதேபோல் சென்னை எழும்பூரிலிருந்து இன்று மற்றும் 20ஆம் தேதி மாலை 4:25 மணிக்கு புறப்பட்டு செல்லும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 8:20 மணிக்கு கோவை சென்றடையும் என்றும் கோவையிலிருந்து வரும் 19, 21 ஆகிய தேதிகளில் இரவு 8:40 மணிக்கு புறப்பட்டு வரும் சிறப்பு ரயில் மறுநாள் காலை 10:05 மணிக்கு சென்னை எழும்பூர் வந்தடையும் என தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் ஒரே நாளில் ரூபாய் 400 கோடி மதிப்பில் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக டாஸ்மாக் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற தேர்தல் நாளை நடைபெறுவதை முன்னிட்டு பாதுகாப்பு நடவடிக்கையாக தமிழகம் முழுவதும் டாஸ்மாக் மதுக்கடைகள் நேற்று முதல் 19ஆம் தேதி வரை 3 நாட்கள் மூடப்படும் என்று அரசு அறிவித்துள்ளது. இந்நிலையில் கடந்த 16ஆம் தேதியே மதுக்கடைகள் முன்பு மதுப்பிரியர்கள் வரிசையில் நின்று தேவையான மது பாட்டில்களை போட்டி போட்டு வாங்கி சென்றனர். இதனால் தமிழகத்தில் கடந்த 16ஆம் தேதி மட்டுமே ரூபாய் 400 கோடிக்கு மேல் மது விற்பனை செய்யப்பட்டுள்ளது. இது குறித்து பேசிய டாஸ்மாக் அதிகாரிகள் அதிகபட்சமாக சென்னையில் ரூபாய் 68.35 கோடியும், திருச்சியில் 58.65 கோடியும், சேலத்தில் ரூபாய் 57.30 கோடியும், மதுரையில் ரூபாய் 55.87 கோடியும், கோவையில் ரூபாய் 49.10 கோடி உட்பட ஒரே நாளில் ரூபாய் 400 கோடிக்கு மதுபானங்கள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது என தெரிவித்துள்ளனர். IPL தொடரில் குஜராத் டெல்லி இடையேயான போட்டியில் 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி பெற்றுள்ளது. நடப்பு IPL தொடரில் அகமதாபாத்தில் உள்ள நரேந்திர மோடி மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் குஜராத் டெல்லி அணிகள் மோதியது. போட்டியில் முதலில் பேட்டிங் செய்த குஜராத் அணி 18வது ஓவர்களில் 10 விக்கெட்டுகளையும் இழந்து 89 ரன்கள் குவித்தது. பின்னர் 90 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய டெல்லி அணி 9வது ஓவரில் 92 ரன்கள் குவித்து 6 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. அமைதியாக நேர்மையாக தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறியுள்ளார். தமிழ்நாட்டில் 39 தொகுதிகள், புதுச்சேரி என மொத்தம் 40 தொகுதிகளிலும் வரும் 19ஆம் தேதி ஒரே கட்டமாக தேர்தல் நடைபெற உள்ளது. தமிழ்நாட்டில் கடந்த 2 வாரங்களாக நடைபெற்று வந்த அரசியல் கட்சிகளின் அனல் பறந்த பிரச்சாரம் நேற்று மாலை 6 மணிக்கு ஓய்ந்தது.
இந்த நிலையில் தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாகு கூறுகையில், இந்த முறை வாக்கு சதவீதம் அதிகரிக்கும் என எதிர்பார்க்கிறோம் என்றும், வாக்கு எண்ணும் நாள் வரை ரூபாய் 50,000க்கு மேல் எடுத்து செல்லக்கூடாது என்றும், வாக்காளர்களுக்கு பண விநியோகம் உள்ளிட்ட புகார்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும், அமைதியாக நேர்மையாக தேர்தலை நடத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். சிண்டிகேட் கூட்டங்களின் வீடியோ பதிவை பத்திரப்படுத்தும்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக பதிவாளராக டாக்டர் பிரகாஷ் நியமிக்கப்பட்டதை எதிர்த்து திமுக எம்எல்ஏ பரந்தாமன் சென்னை ஐகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்தார். பிரகாஷை பதிவாளராக நியமிக்க சிண்டிகேட் கூட்டத்தில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டதாகவும், சிண்டிகேட் கூட்ட முடிவுகளை திருத்தி பிரகாஷை பதிவாளராக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் நியமித்துள்ளதாகவும் தனது மனுவில் பரந்தாமன் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது சிண்டிகேட் கூட்டங்களின் வீடியோ பதிவை பத்திரப்படுத்தும்படி அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு நீதிமன்றம் உத்தரவிட்டது. மேலும் இந்த மனு தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழகம் மற்றும் தமிழக அரசின் உயர்கல்வித்துறை பதிலளிக்க வேண்டும் என உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கின் விசாரணையை ஜூன் 7ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தது. சங்ககிரியில் தீரன் சின்னமலையின் பிறந்தநாளை ஒட்டி கொங்குநாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் மரியாதை செலுத்தினார். சேலம் மாவட்டம் சங்கரகிரி பாளையம் பிரிவு சாலையில் தியாகி தீரன் சின்னமலையின் நினைவு சின்னம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை ஒட்டி மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட தீரன் சின்னமலை உருவப்படத்திற்கு கொங்குநாடு மக்கள் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் மற்றும் மேற்கு மாவட்ட திமுக செயலாளர் செல்வகணபதி ஆகியோர் மலர் தூவி மரியாதை செலுத்தினர். இதில் கொங்குநாடு மக்கள் கட்சி சேலம் தெற்கு மாவட்ட செயலாளர் சரவணன் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மரியாதை செலுத்தினர். விருத்தாச்சலம் அருகே இருப்பு நிலையான சோதனை சாவடி பகுதியில் தேர்தல் பறக்கும் படையினர் கணக்கில் வராத 2,50,000 ரூபாய் பணத்தை பறிமுதல் செய்தனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே காட்டுக்கூடலூர் சாலையில் இருப்பு நிலையான சோதனை சாவடி பகுதியில் தேர்தல் நிலைய கண்காணிப்பு குழு வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். இந்நிலையில் பெரியகுப்பம் பகுதியை சேர்ந்த சிவகுமார் என்பவர் டாடா ஏசி வாகனத்தில் முந்திரி கொட்டை வியாபாரம் செய்வதற்காக விருத்தாச்சலத்தை நோக்கி சென்றுள்ளார். அப்போது அவரது வாகனத்தை தேர்தல் பறக்கும் படையினர் சோதனை செய்ததில் கணக்கில் வராத 2,50,000 ரூபாய் பணத்தை தேர்தல் நிலைய கண்காணிப்பு குழுவினர் பறிமுதல் செய்தனர். இதனை அடுத்து பறிமுதல் செய்த பணத்தை வருவாய் கோட்டாட்சியர் சையத் மெகத் மற்றும் வருவாய் வட்டாட்சியர் தேர்தல் அதிகாரி உதயகுமாரிடம் ஒப்படைக்கப்பட்டது. கோயம்பேடு பூ மார்க்கெட் நாளை வழக்கம் போல் செயல்படும் என்று பூ மார்க்கெட் சங்க துணைத் தலைவர் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நாளை நாடாளுமன்ற தேர்தல் வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இதையொட்டி கோயம்பேடு காய்கறிகள், பழம் மற்றும் உணவு தானிய மார்க்கெட்டுகளுக்கு நாளை விடுமுறை அளிக்கப்படும் என்று அனைத்து கூட்டமைப்பு சங்கம் அறிவித்தது. இந்நிலையில் வரும் 19ஆம் தேதி கோயம்பேடு பூ மார்க்கெட்டுக்கு விடுமுறை இல்லை என்றும் வழக்கம் போல் இயங்கும் என பூ மார்க்கெட் சங்க துணைத் தலைவர் முத்துராஜ் தெரிவித்துள்ளார். மேலும் சென்னை புறநகர் மற்றும் காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் ஆகிய பகுதிகளில் இருந்து பூக்கள் வாங்க வரும் சில்லறை வியாபாரிகள் பூக்களை வாங்கி செல்லலாம் என்றும், நாளை பூ மார்க்கெட் விடுமுறை என்ற பொய்யான செய்திகளை யாரும் நம்ப வேண்டாம் என்றும் கூறியுள்ளார். திண்டுக்கல் அருகே மதுபோதையில் இலங்கை அகதி கழுத்தை நெரித்து படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலகுண்டு அகதிகள் முகாமை சேர்ந்த ஆனந்த்குமார் என்பவர் பெயிண்டராக வேலை பார்த்து வருகிறார். இவருக்கு திண்டுக்கல் கோவிந்தாபுரம் பகுதியை சேர்ந்த நாகராஜ் என்பவருடன் பணியின் போது பழக்கம் ஏற்பட்டுள்ளது. வேலை முடிந்து இருவரும் அகதிகள் முகாமான ஆனந்த்குமார் வீட்டில் மது அருந்துவதை வாடிக்கையாக கொண்டுள்ளனர். இந்நிலையில் இரவு நேரத்தில் வழக்கம் போல தூங்க போன ஆனந்த்குமார் காலையில் வீட்டை விட்டு வெளியே வரவில்லை. இதனால் சந்தேகமடைந்த உறவினர்கள் அவரின் வீட்டில் சென்று பார்த்தபோது அவர் உயிரிழந்தது இருப்பதை கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். இது குறித்த தகவல் அறிந்து வந்த வத்தலகுண்டு போலீசார் ஆனந்த்குமார் உடலை உடற்கூறாய்வுக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் போலீசார் நடத்திய விசாரணையில் ஆனந்த்குமார் மற்றும் அவரது நண்பர் நாகராஜ் இருவருக்கும் இடையே மதுபோதையில் வாக்குவாதம் ஏற்பட்டு சண்டையாக மாறியுள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த நாகராஜ் துண்டை எடுத்து ஆனந்த்குமாரின் கழுத்தை இறுக்கி கொலை செய்து தப்பி ஓடியது தெரிய வந்துள்ளது. இச்சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் திண்டுக்கல்லில் பதுங்கியிருந்த நாகராஜை மடக்கி பிடித்து கைது செய்தனர். கோவையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த நபர்கள் கோடிக்கணக்கான சொத்துக்களை அபகரித்துள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவையை சேர்ந்த சிவராஜ் என்பவர் பீளமேடு பகுதியில் மின் காற்றாலை அலுவலகத்தை நடத்தி வருகிறார். இவரது அலுவலகத்தில் பணிபுரிந்த 8 பேர் சிவராஜுக்கு சொந்தமான சுமார் 200 கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு போலி ஆவணம் தயார் செய்தும் 100 கோடி ரூபாய் பணத்தையும் மோசடி செய்துள்ளனர்.
மோசடி குறித்த தகவல் அறிந்த சிவராஜ் கோவை மாநகர மத்திய குற்றப்பிரிவு போலீசாரிடம் புகார் அளித்துள்ளார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் மோசடிக்கு உடந்தையாக இருந்த வசந்த் மற்றும் சிவகுமார் ஆகிய இருவரை ஏற்கனவே கைது செய்தனர். இதில் முக்கிய குற்றவாளியான அஸ்வின்குமார் உள்ளிட்ட 2 பேர் தலைமறைவாக உள்ள நிலையில் அவரது மனைவி ஷீலா, மகள் தீக்ஷு, மருமகள் சக்தி சுந்தர் ஆகிய 3 பேரை கைது செய்தனர். தொடர்ந்து குற்றவாளிகளை கோவை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அரக்கோணத்தில் அரசு பொது மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனை கட்டிடங்களில் தீ தடுப்பு சாதனங்கள் பயன்படுத்துவது குறித்து விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் அரசு பொது மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனையில் அரக்கோணம் தீயணைப்பு நிலைய அலுவலர் பிரசன்னா தலைமையில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியை மாவட்ட மருத்துவ பணிகள் இணை இயக்குனர் மருத்துவர் லட்சுமி மற்றும் அரசு பொது மருத்துவமனை மருத்துவ அலுவலர் நிவேதிதா ஆகியோர் துவக்கி வைத்தனர். இதனையடுத்து தீயணைப்பு வீரர்கள் இளங்கோவன், பாண்டியன், தமிழன், அஸ்வின்குமார் ஆகியோர் தீயணைப்பு சாதனைகளின் பயன்பாடு மற்றும் அதனை எப்படி பயன்படுத்துவது என செயல்முறை விளக்கம் செய்து காண்பித்தனர். இதில் அரசு மருத்துவர்கள் பிரசாந்த், கபிலன், உமா, மகேஸ்வரி உட்பட பல மருத்துவ பணியாளர்கள் கலந்து கொண்டனர். திருத்தணி அருகே நெடுஞ்சாலையில் நின்று கொண்டிருந்த கண்டெய்னர் லாரி பின்புறம் மோட்டார் சைக்கிள் மோதிய விபத்தில் ஒருவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருவள்ளுவர் மாவட்டம் திருத்தணி அருகில் உள்ள சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் ஆற்காடு குப்பம் என்ற பகுதியில் வடநாட்டு கண்டெய்னர் லாரி பழுதாகி நின்று கொண்டிருந்தது. இந்நிலையில் திருமழிசையில் இருந்து வந்த இருசக்கர வாகனம் கண்டெய்னர் லாரி பின்புறம் மோதி விபத்துக்குள்ளானது. விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த வாலிபர் சம்பவ இடத்தில் உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கனகமாசத்திரம் காவல்துறையினர் உயிரிழந்தவரின் உடலை கைப்பற்றி திருத்தணி அரசு பொது மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். மேலும் இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டுள்ளனர். அரச்சலூர் பேரூராட்சி போடா நிலையில் உள்ள சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் மணிமண்டபத்தில் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் பிறந்த நாளை முன்னிட்டு தமிழ்நாடு அரசின் சார்பில் அரச்சலூர் பேரூராட்சி ஓடா நிலையில் உள்ள மணிமண்டபத்தில் அவரது திருவுருவ சிலைக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் மாலை அணிவித்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இந்நிகழ்வில் ஈரோடு வருவாய் கோட்டாட்சியர் சதீஷ்குமார், செய்தி மக்கள் தொடர்பு அலுவலர் சுகுமார், மொடக்குறிச்சி வருவாய் வட்டாட்சியர் இளஞ்செழியன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பல்லடம் அருகே அடுத்தடுத்து 2 கடைகளில் நடந்த திருட்டு சம்பவம் குறித்து சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே ஆட்டையம்பாளையம் பிரிவு பகுதியில் மளிகை கடை மற்றும் செல்போன் கடைகளில் மர்ம நபர்கள் கடையை உடைத்து மளிகை கடையில் இருந்த 35,000 பணம் மற்றும் செல்போன் கடையில் இருந்த 8,000 ரூபாய் பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். மேலும் கடைகளில் இருந்த சிசிடிவி கேமராக்கள் மற்றும் கணினி உபகரணங்களையும் திருடி சென்றுள்ளனர். இதுகுறித்து கடை உரிமையாளர்கள் பொன்னுத்துறை மற்றும் அருணாச்சலம் ஆகியோர் கொடுத்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள மங்களம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். சிஏஏ, முத்தலாக் போன்ற சட்டங்களை கொண்டு வந்துள்ளதால் பெரும்பான்மை மக்களுக்கு எந்தவித பலனும் இல்லை எனவும் இதனால் நாட்டின் பொருளாதாரமோ மற்ற துறைகளில் வளர்ச்சியோ ஏற்பட்டுள்ளதா என பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி கேள்வி எழுப்பியுள்ளார். கோவையில் பல்சமய நல்லுறவு இயக்கத்தின் தலைவர் முகமது ரபி செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், நாட்டில் எங்களுடைய நோக்கமே அமைதி, நல்லிணக்கம், சகோதரத்துவம், அனைவரும் அண்ணன் தம்பிகளாக மாமான் மச்சான்களாக நாங்கள் பழகிட்டு இருக்கோம். எங்களுக்குள்ள எந்த வேறுபாடுமே இல்லை. அந்த வேறுபாட்டை அதை இவங்க பிரிவினையை தூண்டி அதில் குளிர்காயலாம் என்று நினைக்கிறார்கள். தமிழகம், தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, கலைஞர் ஊட்டி வளர்த்த அந்த உணர்வு எங்களுக்குள் ஒற்றுமையாகத்தான் இருக்கும். சகோதரத்துவம் தான் எங்களுடைய பிரதான கொள்கை. ஒட்டஞ்சத்திரத்தில் போராட்ட வீரர் தீரன் சின்னமலை பிறந்த நாளை முன்னிட்டு திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் செஸ் போட்டியில் சுதந்திர போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 269வது பிறந்த தினத்தை முன்னிட்டு திண்டுக்கல் மாவட்ட தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவை சார்பில் ஜெயந்தி விழா கொண்டாடப்பட்டது. இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் மாநில பொதுச் செயலாளர் சுவிதா யுவராஜ் கலந்து கொண்டு தீரன் சின்னமலையின் உருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். மேலும் இந்நிகழ்ச்சியில் தீரன் சின்னமலை கவுண்டர் பேரவையின் நிர்வாகிகள், பொதுமக்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இனி வருவது வானிலை செய்திகள்.
தமிழகத்தில் அடுத்த 2 நாட்களுக்கு மிதமான மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மன்னார் வளைகுடா மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல கீழடக்கு சுழற்சி காரணமாக இன்று வட தமிழக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் ஏனைய மாவட்டங்கள் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவக்கூடும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. மேலும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 37 முதல் 38 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை 26 முதல் 27 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என்று தெரிவித்துள்ளது. இனி வருவது விளையாட்டு செய்திகள். IPL தொடரில் சேசிங்கின் போது அதிக சதம் விளாசிய பட்டியலில் பட்லர் முதலிடம் பிடித்தார். கொல்கத்தா ரசிகர்களை மகிழ்வித்து வரும் 17வது IPL சீசனில் ஈடன் கடான் மைதானத்தில் நடைபெற்ற ஆட்டத்தில் கொல்கத்தா ராஜஸ்தான் அணிகள் மோதியது. இதில் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் ராஜஸ்தான் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த ஆட்டத்தில் முதலில் பேட்டிங் செய்த கொல்கத்தா அணி சுனில் நயரனின் அபார சதத்தின் மூலம் 20 ஓவர்களில் 223 ரன்கள் குவித்தது. இதனை அடுத்து இலக்கை நோக்கி களமிறங்கிய ராஜஸ்தான் அணி பட்லரின் சதத்தின் உதவியுடன் கடைசி ஓவரின் கடைசி பந்தில் த்ரில் வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் பட்லர் அடித்த சதம் சேசிங்கின் போது அவர் அடித்த 3வது சதமாக பதிவானது. இதன் மூலம் IPL வரலாற்றில் சேசிங்கின் போது அதிக சதங்கள் அடித்த வீரர்கள் பட்டியலில் விராட் கோலி மற்றும் ஸ்டோக்ஸை முந்தி முதலிடத்தை பிடித்துள்ளார். இனி வருவது ஆன்மீக செய்திகள். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் 6 மணி நேரம் காத்திருந்து பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். வார விடுமுறை நாட்கள், பண்டிகை நாட்களில் கூடுதல் எண்ணிக்கையில் பக்தர்கள் தரிசனம் செய்து வருகின்றனர். இந்நிலையில் நேற்று திருப்பதி வைகுண்டம் கியூ காம்ப்ளெக்ஸில் 4 அறைகள் நிரம்பியது. நேர ஒதுக்கீடு டிக்கெட் இன்றி வரும் பக்தர்கள் 6 மணி நேரம் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். 300 ரூபாய் டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 1 மணி நேரத்திலும், நேர ஒதுக்கீடு டிக்கெட் பெற்ற பக்தர்கள் 2 மணி நேரத்திலும் தரிசனம் செய்தனர். பெரியபாளையம் அருகே ராமநவமியை முன்னிட்டு சீரடி சாய்பாபா கோவிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. திருவள்ளுவர் மாவட்டம் பெரியபாளையம் அருகே உள்ள ராళ్లపాடி கிராமத்தில் ஷீரடி சாய்பாபா கோவில் உள்ளது. இந்நிலையில் ராமநவமி பெருவிழாவை முன்னிட்டு ஷீரடி சாய்பாபாவிற்கு பாலாபிஷேகம் செய்யப்பட்டு சிறப்பு ஆரத்தி நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து ஆலய வளாகத்தில் உற்சவர் ராமருக்கு சிறப்பு பூஜைகளும், கிருஷ்ணன் ஹோமம், குபேரலட்சுமி ஹோமம் உள்ளிட்ட யாகசாலை பூஜைகளும் நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து பல்வேறு வாசனை திரவியங்களால் பாபாவிற்கு அபிஷேக அலங்காரம் செய்து தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். குடியாத்தத்தில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ஆஞ்சநேயருக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் பழமனேர் சாலையில் உள்ள வீர ஆஞ்சநேயர் கோவிலில் ராமநவமியை முன்னிட்டு வீர ஆஞ்சநேயருக்கு வெள்ளி கவசம் அணிவித்து சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் உற்சவருக்கு சிறப்பு அலங்காரம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு ஆஞ்சநேயரை வழிபட்டனர். மீண்டும் ஜெம் தலைப்புச் செய்திகள். நாளை நடைபெறுகிறது முதற்கட்ட நாடாளுமன்ற தேர்தல். களம் காணும் 8 மத்திய அமைச்சர்கள். நயினார் நாகேந்திரன் மீதான வழக்கு சென்னை உயர்நீதிமன்றத்தில் இன்று விசாரணை. தமிழகத்தில் ஒரே நாளில் அதிக அளவு மது விற்பனை. கடந்த 16ஆம் தேதி ரூ.400 கோடிக்கும் மது விற்பனை. தேர்தலை முன்னிட்டு சிறப்பு ரயில். தாம்பரம், கன்னியாகுமரி, சென்னை, எழும்பூர், கோவை இடையே இன்று சிறப்பு ரயில் இயக்கம். நடப்பு IPL தொடர். குஜராத், டெல்லி இடையேயான போட்டி. 6 விக்கெட் வித்தியாசத்தில் டெல்லி அணி அபார வெற்றி. நடப்பு IPL தொடர். பஞ்சாப், மும்பை அணிகள் இன்று மோதல். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.